போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டால் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் சந்தோஷமாயிடுவாங்க. கண்டென்ட்டுக்கு கவலையே பட தேவையில்ல, டெய்லி ஏதாவது ஒன்று நடக்கும், போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. கண்ணாடி சார் அது. ஆனால் இந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டால் இன்னொருத்தரும் சந்தோஷமாவார். அவர் யாருன்னா ட்ரம்ப். ஏன்னா ட்ரம்ப்பை தான் போட்டு அந்த அடி அடித்தாங்க. அவர் எப்படி இந்த போர்லேருந்து வெளியில் வர முடியும்னு தவிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு பக்கம் இப்படி தவிச்சிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதிலேருந்து பயங்கரமாக ஒரு கல்லா கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டை முன் வச்சுருக்காங்க. இந்த போர் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு அதிகமாக செலவான ஒன்றா இருந்துச்சு. பயங்கரமான லாஸ் அமெரிக்காவுக்கு. ஆனால் ட்ரம்ப்புக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இது பயங்கரமாக காசு கொட்டி கொடுத்த ஒன்றா மாறி இருக்குமோங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ட்ரம்ப் இந்த போரை வச்சு எப்படி சம்பாதிச்சிருக்காரு, எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். ஈரான் வாரை வைத்து ட்ரம்ப் எப்படி இன்கம் சம்பாதிச்சாருங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. ஈரான் போர் அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்தையே நொறுக்கின ஒரு போராக இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை உலகம் முழுக்க அதை உருவாக்கியிருக்கு. இந்த குளத்தில் கல் எறிஞ்சால் அப்படியே ஒரு அதிர்வு உருவாகும்ல, அந்த மாதிரி ஈரானில் ஏற்பட்ட போருங்கிறது உலகம் முழுக்க அதிர்வலைகளை உருவாக்குச்சு. நமக்கு எப்படி பெட்ரோல் சிலிண்டர்லாம் தட்டுப்பாடு இருந்ததோ அதே மாதிரி ஐரோப்பாவிலையும் பெரிய அளவுக்கான பிரச்சனைங்கிறது இந்த போரை வச்சு உருவாச்சு. நடைமுறை சிக்கலே இந்த மாதிரி இருக்கும்போது ஷேர் மார்க்கெட் எப்படி இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட பேர் நிறைய நஷ்டத்தை சந்தித்தாங்க. போர் முடிவுக்கு நிலைமை சரியாயிடும், காத்திருக்கலாம் அப்படின்னு காத்திருந்தாங்க. இப்படி எல்லாரும் கஷ்டத்தில் இருந்த சமயத்தில் ஒரு சில பேர் மட்டும் நல்லாவே லாபம் பார்த்துருக்காங்க. எவ்வளோ லாபம் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 1 மணி நேரத்தில் 1000 கோடி ரூபா லாபம் பார்த்துருக்காங்க. இவ்வளோ பெரிய லாபத்தை அவங்க ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி தான் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. உலக புகழ்பெற்ற ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் பால் க்ரூக்மேன் கூட இல்லீகலாக ஏதோ ஒரு தப்புங்கிறது இதில் நடந்திருக்கு, அதன் மூலமாக தான் இவ்வளோ பெரிய தொகை அப்படிங்கிறது பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுருக்கார். இவர் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பிரபலமான பல மீடியா ஹவுசஸ் கூட கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பெரிய ஃப்ராடுத்தனம் நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறாங்க. அவங்க வைக்கிறதுக்கான காரணங்கள் இதில் நிறைய இருக்குது. இதை சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளில் புரிஞ்சுக்கலாம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு இடம் தெரியுது. அந்த இடத்துல கவர்மெண்ட் நாளைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு டைடல் பார்க் கட்டலாம், இல்லை அங்கே அந்த பக்கமாக மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. செக்ரட்டேரியட்டில் வேலை பார்க்குறவங்க ஒன்று விட்ட மாமா உங்களுக்கு ஃபோனை போட்டு டே இந்த மாதிரி வரப்போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே கிளம்பி போய் அங்கே ஒரு 2 ஏக்கரை வாங்கி போட்டிங்க. ஒரு 2 கிரவுண்டை வாங்கி போட்டிங்க. நாளைக்கு காலையில் அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க. அது வரைக்கும் அங்கே ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபா விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அது 5000 ரூபா மாறிடுச்சு. ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கின லேண்டை அப்படியே போய் விற்கிறீங்க, பயங்கரமாக காசு பார்க்குறீங்க. இதுதான் இன்சைடர் இன்ஃபர்மேஷனை வச்சு ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறது. இது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. இப்படி ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியை வச்சு தான் இவ்வளோ பெரிய பணங்கிறது கண்ணுக்கு முன்னாடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. நமக்கு முன்னாடி எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு மார்க்கெட்டில் போட்டு அது மூலமாக காசு பார்க்குறதுங்கிறது எவ்வளோ சூப்பரான மேட்ரு. ஆனால் அது நமக்குலாம் வராது. நமக்கு தெரிஞ்சாலும் அதெல்லாம் செய்ய வராது. இது காமன் மேனுக்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் லீகலான சரியான மெத்தடில் பணம் சேர்க்கறது தான். ஆனால் எவ்வளோ தான் பணம் சேர்த்தாலும் பத்த மாட்டேங்குதப்பா அப்படிங்கிற ஒரு டவுட்டுங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு அப்படி இருந்துச்சு. என்ன மாதிரியே நிறைய பேருக்கு இந்த யோசனைலாம் இருக்கும். இந்த யோசனையோடு தேடினப்போ தான் எனக்கு பாண்டுங்கிறது தெரிஞ்சுது. பாண்டுங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. பாண்ட்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு திடீர்னு காசு தேவை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பாண்ட்ஸுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபிக்ஸடான ரிட்டர்ன் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பாண்ட்ஸை வாங்குறவங்களுக்கு அந்த ரிட்டர்னுங்கிறத அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக மெச்சூரிட்டி டைமில் நாம் போட்ட முதலீடுங்கிறது அப்படியே நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இதில் ரிட்டர்னுங்கிறது டிஃபைன்டாக இருக்குது. அதனால் இதை ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டேபிள் மணி ஆப்பில் ரொம்ப ஈஸியானதாக இருக்குது. ஸ்டேபிள் மணி ஆப்பில் ஸ்டேபிள் பாண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து நம்ம இந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதில் நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில சீனியர் செக்யூர்ட் பாண்ட்ஸ்லாம் 12% per annum ஃபிக்ஸட் ரிட்டர்ன் தரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கணும்னா ரொம்ப லாங்காக போடணும் போல் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கூட இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் முத்தூட் ஃபின்கார்ப் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 month டென்யூர் தான், 8% YTM இருக்குது. அதானி என்டர்பிரைஸோடைய பாண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 3 month டென்யூர் இருக்குது, ஆனால் 8.05% YTM இருக்குது. இது மாதிரியான ஷார்ட் டேர்ம் ஸ்கீமில் கூட நம்ம பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டேபிள் மணி ஆப்பில் நம்மளுடைய மொபைலில் இருந்தே ஈஸியாக யூபிஐ மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாகவோ நம்ம இந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, அதிலிருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டேஷ்போர்டில் ரொம்ப க்ளீனாக பார்க்கலாம்.
எப்போ தேவையோ நமக்கு திடீர்னு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா இமிடியேட்டாக அந்த பாண்ட்ஸை நம்மளால் செல் பண்ணவும் முடியும். ஸோ இவ்வளோ ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு மேட்டரையும் மிஸ் பண்ணோம். ஸ்டேபிள் மணியில் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இப்படி ஒரு இல்லீகல் ட்ரேடை வச்சு ட்ரம்ப் எப்படி பணம் சம்பாதிச்சிருப்பாரு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வருவோம். ட்ரம்ப் நேரடியாக அதில் பணம் சம்பாதிச்சிருக்காரா, அவர் கையிலேயே காசு வாங்கினாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுக்கு பதிலாக வேறு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தா தான் இந்த பிரச்சனை என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர்ஸ் பெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி பெட்டு கட்டுறது தான் இந்த ஃபியூச்சர்ஸ் பெட். இதை வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எந்த வகையிலையும் நான் மேட்ச் ஃபிக்ஸிங்கோ இல்லை பெட்டிங்கோ என்கரேஜ் பண்ணல. டிஸ்க்ளைமர் போட்டுறேன், ஜாட் போட்டு விட்ருங்க. என்னென்னா, ஏதோ ஒரு மேட்ச் நமக்கு பிடிச்ச ஒரு டீமோட ஒரு மேட்ச் நடக்குது. இந்த வாட்டி ஜெயிக்கிறாங்கடா, நம்ம டீமு ஜெயிச்சா நான் உனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தரேன்டா, ஒரு 1000 ரூபா தரேன்டா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. சத்தியமாக தோற்றுருவாங்கடா அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறாரு. நம்ம டீம் ஜெயிச்சிட்டா 1000 ரூபா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். தோத்துட்டா என்ன கிடைக்கும்? நாம் தான் 1000 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி மார்க்கெட்லேயும், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஃபியூச்சர்ஸ் பெட் அப்படிங்கிறது இருக்குது. மார்க்கெட்டில் இந்தந்த விஷயங்கள்லாம் விலை உயரும் இல்லை விலை குறையும் அப்படிங்கிறத வச்சு பெட்டிங் அப்படிங்கிறது நடக்கும். இது ஷேர்ஸ் வாங்குற மாதிரி இல்லை, எதிர்காலத்தில் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத வச்சு ப்ரெடிக்ஷனை வச்சு நடக்கக்கூடிய ஒரு பெட்டிங். இதே மாதிரியான பெட்டிங் மெத்தடில் நிறைய காசு அப்படிங்கிறது சூறையாடப்பட்டிருக்கு ஷேர் மார்க்கெட்டில். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத கணிச்சோம், அதற்கேற்ற மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி விற்றோம், காசுங்கிறத பார்த்துருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, பொதுவாக ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது சாட்டர்டே சண்டே லீவுங்க. 2 நாளைக்கு எதுவுமே நடக்காது. மண்டே காலையில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, மார்க்கெட் க்ளோஸ் ஆன உடனே தான் பல முக்கியமான அறிவிப்புகள், நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கார். ஈரான் போரில் அது அப்பட்டமாகவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அப்படி அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா இல்லை நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கப்புறமா மார்க்கெட் திறக்கப்படாததால் விற்கவோ வாங்கவோ முடியவே முடியாது. அப்படியே அது ஃப்ரீஸில் தான் இருக்கும். மண்டே தான் எதுனாலுமே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஈரான் மேலே முதல் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினது என்னைக்கு? February 28 வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் அப்படிங்கிறத செய்கிறாங்க. இப்படி ஒரு தாக்குதலுங்கிறது மற்ற நாட்களில் நடந்திருந்தால் மறுநாளே மார்க்கெட்டில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். விலை ஏறி இருக்கும், குறைஞ்சிருக்கும், இதெல்லாமே நடந்திருக்கும். ஆனால் 2 நாள் லீவுங்கிறதுனால மார்க்கெட் அப்படியே லாக் ஆகி நின்றுருக்கு. அதுக்கப்புறம் மண்டே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இப்படி சரியாக வீக்கெண்டு பார்த்து தான் நடவடிக்கைகள் எடுக்கிறது. அதுக்கப்புறமா மண்டே ஓப்பனிங்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறது. இது எல்லாத்தையுமே ட்ரம்ப் தொடர்ந்து பண்ணியிருக்காரு. இது ஈரான் போரில் மட்டும் இல்லை, இந்த டேரிஃப் சேஞ்சஸ்லாம் சொன்னார் இல்லையா, நான் இந்த நாட்டுக்கு உள்ள டேரிஃப் போட்டுருவோம், அந்த நாட்டுக்கு உள்ள டேரிஃப் போட்டுருவோம்லாம் சொன்னார் இல்லையா, இது கூட அதிகமாக இந்த வெள்ளிக்கிழமையாக பார்த்து தான் அவர் பண்ணியிருக்காரு. இது ஒரு பேட்டர்னாகவே அவருடைய நடவடிக்கைகளில் ஃபாலோ ஆகிருக்கு. சரி, இதை வச்சு என்ன மேனிப்புலேஷன் நடந்திருக்கும், என்ன தான் பண்ணியிருக்காங்க, அதில் எப்படி பணம் சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல யார் பணம் பார்த்தாங்க அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு நெருக்கமானவர்கள், ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கமான கம்பெனிகள், ட்ரம்ப்பே ஓன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இவங்க தான் அதிகமாக இதிலேருந்து லாபம் பார்த்துருக்காங்க. ஒன்று, ஷேர்ஸ் அடிப்படையாக வச்சு லாபம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. உதாரணத்துக்கு 2025 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி டேரிஃப் அப்படிங்கிறத அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. நாடுகளுக்கு டேரிஃப் கொடுக்கப்படும். இது பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. மார்க்கெட் 11% கீழே போயிருக்கு. 1500 பாயிண்ட்ஸுக்கு மேலே டவுன்ஃபால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2025 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறாரு. என்னென்னா, திஸ் இஸ் எ குட் டைம் டு பை அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறாரு. இப்போ சரியான நேரம் வாங்கிறதுக்கு அப்படின்னு போடுறாரு. அது போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் 90 days டேரிஃப் பாஸ் அப்படிங்கிறத கொண்டு வர்றார். அதாவது அதிகமாக டேரிஃப் போட்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. அதனால 90 நாட்களுக்கு டேரிஃபுங்கிறது அதிகமாக இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு இடைக்கால தடைங்கிறத அவர் அறிவிக்கிறார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ட்ரம்ப் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தர்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதனால் நிறைய கம்பெனிஸ் லாபம் அடைஞ்சிருக்காங்க. அந்த கம்பெனிஸ்லாம் ட்ரம்ப்போட சம்மந்தப்பட்ட கம்பெனிஸாகவே இருக்குது. ட்ரம்ப் கம்பெனியுடைய ஓன் ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஒரு நாளில் 22.67% அளவுக்கான ஒரு ரைஸுங்கிறது கிடச்சிருக்கு. இது அவருடைய மொத்த வேல்யூவில் $415 மில்லியன் அளவுக்கான ஒர்த்தை கூட்டுச்சு. ஸோ இப்படி ஸ்டாக் அடிப்படையாக வச்சு லாபம் பார்த்துருக்காங்க அப்படின்னா, அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஃபியூச்சர் பெட்.
அந்த ஃபியூச்சர் பெட்டிங் அடிப்படையாக வச்சு பணம்ங்கிறது விளையாடி இருக்கு. இதை ஒரு ரியல் இன்சிடென்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தராரு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஈரான் திறந்து விடலை அப்படின்னா அவங்களுடைய பவர் பிளான்ஸ்லேருந்து முக்கியமான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நான் காலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அறிவிப்பு செய்கிறார். பயங்கரமாக போர் வெடிக்க போகுது, அவ்வளவுதான், இனிமே வந்து உலகம் இனிமே வேற மாதிரி ஆக போகுதுன்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 2 நாளைக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து க்ளோஸில் இருக்குது. மண்டே வந்து மார்க்கெட் திறக்கப்படுது. திறந்த உடனேயே எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, போர் இன்னும் உச்சத்துக்கு போக போகுது, அமெரிக்கா தாக்கினா ஈரான் சும்மா இருப்பாங்களா, அவங்களும் திரும்ப தாக்க போகிறாங்க, போர் வேற லெவலுக்கு வெடிக்க போகுது அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சில பேர் மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக பெட்டு கட்டுறாங்க. என்ன பெட்டு கட்டுறாங்கன்னா, ஆயில் விலை குறையும் அப்படின்னு பெட்டு கட்டுறாங்க. ஒரு பேரல் வந்து $120 விற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அந்த சமயத்தில் இது $100 வந்துடும் ஒரு பேரல் அப்படின்னு சொல்லி பெட்டு கட்டுறாங்க. எல்லோரும் என்ன நினைப்பாங்க, எப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லையே, போர் பெருசாக வெடிக்க போகுது, என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆயில் விலை இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு அந்த பெட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பெட்டிங் நடந்த உடனேயே 20 நிமிஷம் கழித்து ட்ரம்ப் ஒரு போஸ்ட் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, பேச்சுவார்த்தைங்கிறது நடக்குது, ஈரானோட எங்களுக்கு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்துருச்சு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து திறக்கப்பட போகுது, போர் வந்து முடிவுக்கு வரப்போகுதுங்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்டுங்கிறத போடுறாரு. உடனே மார்க்கெட்டு அடடா போர் முடிவுக்கு வருதா, அப்போ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நார்மலாக மாறுது. சொன்ன மாதிரியே பேரலுடைய விலைங்கிறது குறையுது, ஆயில் ரேட்டு குறையுது. இப்போ ஆயில் ரேட்டு கம்மியாகும்னு பெட்டு கட்டினாங்கல்ல, அவங்க கட்டினது $100க்குன்னு, ஆனால் $97 பேரலுடைய ரேட்டு வந்துருச்சு. இப்போது பெட்டு கட்டினவங்களுக்கு இதை அக்செப்ட் பண்ணவங்க எல்லோரும் காசு தராங்க. அதன் மூலமாக பெரிய தொகைங்கிறத அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதே சமயத்தில் ட்ரம்ப் இப்படி போஸ்ட் போட்டார்ல, அவர் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஈரான் வந்து அதுக்கு பதிலடி தராங்க. அப்படிலாம் எந்த பேச்சுவார்த்தையும் எங்களுக்குள்ளே நடக்கலைங்க, அவர் பாட்டுக்கு சும்மா வளரிக்கிட்டு இருக்காருன்னு மறுபடியும் அவங்க வந்து போஸ்ட் போடுறாங்க. இப்போ என்ன நடக்குது, மார்க்கெட்டில் மறுபடியும் மாற்றம் நிகழுது, ஆயிலுடைய விலையெல்லாம் மறுபடியும் அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ இந்த பெட்டு கட்டினாங்கல்ல, அவங்களுக்கு தான் சரியான லாபம், இந்த பெட்டை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு நஷ்டம். அதே சமயத்தில் ட்ரம்ப் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததால் அதை நம்பி ஷேர்ஸ்லாம் வாங்கினவங்களுக்கும் அது நட்டம். இப்படி மற்றவங்க நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் இதை வச்சு நல்லாவே காசு பார்த்துருக்காங்க ட்ரம்ப்புக்கு சம்மந்தப்பட்டவங்க. ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் க்ளோஸாக இருக்கிறவங்களுடைய இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரோ இதுக்கு பின்னாடி இருந்து பெரிய அளவுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அந்த ஒரு நாளில் மட்டுமே எவ்வளவு டாலருங்கிறது இதிலேருந்து லாபம் பார்க்கப்பட்டிருக்குன்னா $580 மில்லியன் அளவுக்கு லாபங்கிறது பார்க்கப்பட்டிருக்கு இந்த பெட்டிங் செஞ்சவங்களால். இப்படி ஒரு வாட்டி இல்லை, அப்பப்போ நடந்திருக்கு. ஒட்டு மொத்தமாக $2.8 பில்லியன் அளவுக்கான பணம் அப்படிங்கிறது இப்படி பெட்டிங்கை வச்சும் ஷேர் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியும் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த பொருளாதார எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இது வரைக்கும் இந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கான விசாரணைங்கிறது நடத்தப்படலை. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய SEC டாப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ட்ரம்ப்போட நிறைய வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த விஷயத்தினாலேயே ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஊழல் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 36 நபர்கள் கொண்ட ஒரு ஆணையம் அப்படிங்கிறதும் அமைக்கப்பட்டுச்சு. அதில் 36 பேரில் எல்லாரையுமே கழிச்சிட்டு 2 பேரை மட்டும்தான் அந்த ஆணையத்தில் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் இந்த மாதிரி பல மேனிப்புலேஷனில் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனங்களுக்கு எதிரான ஆக்ஷனுங்கிறது எடுக்கப்பட்டப்போ அதை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தலையிட்டு தடுத்திருக்காங்க. இதில் பல நிறுவனங்கள் ட்ரம்ப்புடைய தேர்தலுக்காகவும் ட்ரம்ப்புடைய பதவியேற்புக்காகவும் செலவு பண்ண நிறுவனங்களாக இருக்காங்க. பல நிறுவனங்கள் ட்ரம்ப்போட சம்மந்தப்பட்ட நிறுவனங்களாகவே இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி இது பெரிய அளவுக்கு ஊழல் நடந்த ஒரு விஷயமா இருக்குது, இதை பற்றிய முழுமையான விசாரணைங்கிறது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இதில் பெரிய அளவுக்கான விசாரணைங்கிறது நடக்காமலேயே அமைதியாக தான் இருக்குது. போர் சூழலாக இருக்கிறதுனால இது பெருசாக வெடிக்காமல் இருக்குது. போர் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இது வெளியில் வரும். அந்த சமயத்தில் ட்ரம்ப் உண்மையிலே தப்பு செஞ்சுருந்தாருன்னா அவர் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாருங்கள், பல அப்பாவி உயிர்கள் பலியாகக்கூடிய போருங்கிறத வச்சு எவ்வளவு காசு சம்பாதிக்க முடியும்லாம் எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு. உண்மையிலேயே இதில் ஊழல் நடந்திருந்தால் அதை எக்காரணத்தை கொண்டும் யாராலையுமே மன்னிக்க முடியாது. சரி, ஓகே பிகாஸ் இந்த போரை வச்சு ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன மாதிரியான தவறு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கங்கிற இந்த பதிவுங்கிறது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு உங்கள் தான் இருக்குது. இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை. Investments in debt securities, municipal debt securities, securitized debt instruments are subject to risk, including delay or default in payment. Read all the offer-related documents carefully.